பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் 5 தலைமுறைகளாக வசித்து வந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேற தேயிலை தோட்ட நிர்வாகம் வழங்கிய அவகாசம் முடிவடைந்த நிலையில் 561 தொழிலாளர்களிடம் விருப்ப ஓய்வு பெற கையெழுத்து பெறப்பட்டுள்ளது. எங்கு சென்று அடுத்த கட்டமாக வாழ்வை தொடங்குவது என்று தெரியாமல் தவிக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை பற்றி செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, தற்போது இந்த 562 பேர் VRS கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இழப்பீடு அப்படின்றது ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? தற்போது அவங்களுக்கு மாற்று வாழ்வாதாரம் ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டிய முயற்சியில் இந்த தோட்ட நிறுவனம் ஈடுபட்டிருக்கா? திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை மலை கிராமத்தில் கடந்த 95 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கம்பட்டி ஜமீனோடு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனம் தனது அந்த தேயிலை தோட்டங்களை நிறுவி சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியது. 4-5 தலைமுறைகளுக்கு மேலாக தொடர்ந்து அவர்கள் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கேயே பணியாற்றி வந்தார்கள். சுமார் 8000 ஏக்கர் நிலப்பரப்பில் தேயிலை பயிரிடப்பட்டு அந்த தேயிலை ஆர்கானிக் தேயிலையாக இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த சூழல்ல படிப்படியாக பணியாளர்களை குறைத்த அந்த நிறுவனம் 99 ஆண்டுகள் அந்த குத்தகை அப்படிங்கிறது கடந்த வரக்கூடிய 2028ஆம் ஆண்டு நிறைவடைகிறது. இந்த நிலையில தான் தொழிலாளர்களை முழுமையாக விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து அந்த நிறுவனம் ஈடுபட்டு வந்தது. அவர்களுக்கு கடந்த 1ஆம் தேதி அதற்கான காலக்கெடு துவங்கியது. 15ஆம் தேதிக்குள்ள, அதாவது 14ஆம் தேதி மாலைக்குள்ள அவர்கள் முழுமையாக கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிற அந்த விருப்ப ஓய்வு என்று சொன்னாலும் கூட அவர்கள் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கப்பட்டுள்ளனர் என பெரும்பாலான மக்கள் நம்மிடம் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழல்ல தான் அவர்களுக்கான பணியாற்றிய காலத்தின் அடிப்படையில் 1,70,000 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இந்த அவர்கள் வெளியேறுவதற்கான காலக்கெடு அப்படிங்கிறது அடுத்த 45 நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த பணத்தில் 25% பணத்தை முன்பணமாக கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் துவங்கி இருக்கிறது. அதாவது 1,70,000 முதல் 3 லட்சம் வரை வழங்கக்கூடிய அந்த பணத்தினுடைய அந்த 561 நபர்களுக்கும் 25% பணத்திற்கான காசோலை வழங்கும் பணி அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. அவர்கள் வீடுகளை காலி செய்து தங்களுடைய ஜாமான்களை வெளியே எடுத்து வரக்கூடிய நிலையில மீதமுள்ள 75% பணத்தை பெற்று செல்லுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அவர்கள் சற்றேறக்குறைய குடியமர்வு அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 95 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கேயே வசித்து வந்த நிலையில் அவர்கள் வேறு எங்கு சென்று தங்களுடைய வாழ்வை துவங்குவது என்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த தேயிலை தோட்ட நிறுவனம் தரக்கூடிய பணம் அப்படிங்கிறது மிக சொற்பமாக இருக்கக்கூடிய நிலையில எவ்வாறு வாழ்க்கையை துவங்குவது என பலர் தவிக்கக்கூடிய நிலையில மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு என்ன உதவி செய்ய போகிறது என்பதை அவர்கள் அதற்கான காத்திருப்பில் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசோ மாவட்ட நிர்வாகமும் இதுவரை அதற்கான உறுதியை அளிக்கவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் ஒரு பள்ளி செயல்பட்டு வருகிறது. அந்த பள்ளி தொடர்ந்து செயல்படுமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. 45 நாட்களில் அவர் வெளியேறினால் அந்த பள்ளியினுடைய நிலை என்ன, அதில் படிக்கக்கூடிய மாணவர்களின் நிலை என்ன, அவர்கள் வேறு பள்ளியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்களா என்பது குறித்து அரசினுடைய விரிவான அறிக்கையை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். தேவா.